மக்களே வணக்கம் எல்லாத்துக்கும். என்னடா இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டான்னு பாக்குறீங்களா? ஸோ வெயில் நிறைய அடிக்கிறதுனால நாம வத்தல் போட போறோம். இட்ஸ் மை வெரி வெரி ஃபேவரட். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் பிடிக்கும். இதை கடையில் வாங்கி ட்ரை பண்றதை விட வீட்டில் நீங்களா செய்யுங்க. ஒரு சாப்பாட்டுக்கு என்ன தொட்டுக்கிறதுக்கு இல்லைன்னு யோசிக்கும் போது இதை டக்குன்னு பொரிச்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஐ எம் கோயிங் டு வெங்காய வத்தல் பண்ண போறோம். இப்போ அதுக்கான ப்ரொசீஜர் தான் போயிட்டு இருக்கு. இதை எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க அரிசியை நல்லா கழுவி காய வச்சிடணும். அப்புறம் மெஷின்ல கொடுத்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ரொசீஜர். இதோ இங்கே பார்க்கலாம். இதுல என்ன போட்டுக்கணும் சொன்னா கொட்டிட்டு பெருங்காயம் என்ன இல்லையா அதை இதை கரைச்சி போடணும்னு சொன்னா சொல்லட்டுமா? இதுல பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, அசஃபோட்டிட்டா, பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கு. பெருங்காயம் போடும்போது மட்டும் அப்படியே பவுடரா கொட்டிடாதீங்க. கொஞ்சம் தண்ணியில கரைச்சி உள்ள ஊத்துங்க. இல்லாட்டி கட்டிடும். இந்த மாதிரி மூக்குல கண்ணில் எல்லாம் இப்படிதான் அழுதுட்டு தான் போட முடியும். இவங்க என்னோட ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடு, நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. இவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது கிண்டவே முடியல, கையெல்லாம் செமையா வலிக்குது. மிக்சியில சும்மா ஒரு 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 அப்படின்னு மட்டும் தான் கொடுக்கணும். இல்லாட்டா பேஸ்ட் ஆயிடும். அப்ப அந்த டேஸ்ட் வராது, மசாலா மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி அரைக்காம சும்மா ஒரு மிக்சியில கொடுத்துட்டு உப்பு, சீரகம், மிளகு, பெருங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கலந்து இதுல இருக்கு. இது மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே வெங்காயத்தை போட்டுட்டீங்கன்னா வெங்காயம் ரொம்ப வெந்து போயிடும். உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த கிறிஸ்பி அந்த வெங்காயம் டேஸ்ட்லாம் கிடைக்காம போயிடும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஃபாலோ மீ, என்ஜாய் திஸ். ரொம்ப கஷ்டம் தாங்க, சும்மா லேஸ் பட்டதில்லை. வெங்காய வத்தல் போடுறதே ஃபர்ஸ்ட் இட் இஸ் நாட் ஈஸி டாஸ்க். இட்ஸ் வெரி டஃப் ஜாப், ஸ்வெட்டி ஜாப். இது ஆனா சாப்பிடும் போது இது எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் திஸ் வடகம். இப்போ இதுல நான் சொன்ன அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு கலரிட்டு இருக்காங்க. இது இவங்க நிறைய அனுபவம் இருக்கிறதுனால அப்படி நல்லா கலர்றாங்க. என்னால கலரவே முடியல, அவ்வளவு டைட்டா இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க, மேலையும் தெரிச்சிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதை அரைக்கும் போது, மாவு அரைக்கும் போது அதிரசம் பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. அப்பதான் நிறைய கட்டி வராது. இல்லாட்டா நிறைய அங்கங்க கட்டி கட்டியா ஆயிடும்.